ராமலிங்க அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. நாம் திருவடி புகழ்ச்சியில் போன பதிவில் பார்த்தது பரபதம் பரமசூக்ஷ்மம் பராபரம் அனாமயம் இந்த வார்த்தைகளுக்கு பார்த்தோம். இன்று அடுத்த வரிகளுக்குள்ளது பெருமானரோட தயவால் அருளால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம். நிராதர மகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுத நிராகரம் விகாசனம் விகோடனம் பரசுகோதயம் அக்ஷயம். இந்த வரிகள் எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம். இப்போ போன வாரம் பார்த்த பதிவில் ஒரு சின்ன அறிக்கை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இறைவனோட திருவடியை பார்த்து வர்றோம். ஓவராலாக இப்போ பதிவிலக்கத்தை நம்ம பார்த்து வரோம். இனி அடுத்தடுத்ததெல்லாம் தான் பெருமான் அந்த சைவ சமயத்தில் உள்ளது, இந்த மாதிரி மத சமயத்தில் உள்ளதெல்லாம் அடுத்தடுத்து தான் சொல்லி வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 32 வரி நம்ம பார்த்ததுலேயே ஒரு 10 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பொறுமையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நாட்கள் சென்றாலும் பரவாயில்ல. நம்மளோட பெருமானோட கருத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி கடைபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ பராபரம் நிகழ்ச்சிக்கு போகலாம். பராபரம் அப்படின்றபோது பரமாவும் அவன் தான் இருக்கான், அபரமாகவும் இருக்கான். நம்ம தான் தனியாக நம்மளுடைய வாய்ப்புக்காக தனியாக பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம். அனாமயம் அந்த மலங்களை அற்றவன், அந்த பிணிகளை அறுக்கக்கூடியவன் அனாமயம். நாமயம் சொல்லலாம், அல்லது போன பதிவில் இது அனாமயம்ன்றது அன்குட்டல் ஆமயம்னு பிரித்தா கூட அந்த மலங்கள் அற்ற தன்மையோட அந்த இது இறைவன் இருக்கிறான் அனாமயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ பராபரம் அனாமயம் பார்த்துட்டோம் இல்லையா. நிராதரம் மகோச்சரம் பரமதந்திர விசித்திரம். இப்போ நிராதாரம் அப்படின்றது இதே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஒரே பதிவிலோட இந்த ஒரே வார்த்தை கூட சொல்லலாம். அவ்வளவு அர்த்தங்கள் புதிந்ததாக இருக்குது. பெருமானோட ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே அவ்வளவு விளக்கம் சொல்லலாம். நம்ம அதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரில, எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம். இப்போ நிராதாரம் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் ஆதி அந்த அற்றவன், அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்கமே இல்லாதவன், அதாவது ஒரு தாய் தந்தை இல்லை அப்படின்னு திண்டுக்கல் சாமி சொல்லும்போது, சரவணானந்த சாமி சொல்லும்போது அது பரம்பொருள் அவர் ஆதரவு இல்லாது தான் அவர் அந்தரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அந்த பரம்பொருள் இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம புருவ மத்தியில் அந்த அகத்தில் உள்ளார நம்ம பார்க்கும்போது பெருமான் சொல்கிற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த பகர வடிவு குழியில் இருக்கிற அந்த இறைவனோட அந்த ஆன்மாவோட அந்த பரமாத்மாவோட இதெல்லாம் நம்ம போன டைமில் கூட நம்ம இதில் பார்த்தோம். அவர் அந்த பதம் எப்படிப்பட்டது அப்படின்றது. அப்போ அது அந்தரத்தில் தான் இருக்குமா. அந்த அதாவது அந்தரம் அதான் அதாவது அது பற்றிருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் அதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம உலகில் கூட நிராயுதபான்னு நினைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், எந்த ஒரு தயவும் இல்லாமல், எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், அப்போ அது அந்தரத்தில் இருக்குது. அதுதான் பெருமனார் கூட வெண்ணிலா கண்ணியில் கூட அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடும் வகை எப்படியோ வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு அதான் நிராதரத்தில் இருக்குது அந்த இறைவன். இப்போ நம்ம இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 32 வரி பதிவிலக்கம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது பரசிவமாக இருக்கான், சின்மையாக இருக்கான், பூரணமாக இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ இது அந்தரத்தில் இந்த இது நிராதரமாக இந்த பரம்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இப்போ நிராதாரம் அப்படின்றது விவரித்து நம்ம பார்க்குறோம்னா ஒரு ஷார்ட்டாக கூட ஓவராலாக அது இதை பற்றி அதை சொல்லியிருக்கார் பெருமானார் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒரு சின்ன இதில் பார்த்துடலாம். ஆனால் விரிவாக நம்ம பார்க்கக்கூடிய இதில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக இதை பற்றி தனியாக இதை பற்றியே ஒரு டாப்பிக்காக ஒரு பதிவு நிராதாரம் அப்படின்றதுக்கே இந்த திருவடி புகழ்ச்சி முடியும் போதோ எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதோ பண்ணலாம். இப்போ நம்ம அகத்தில் எப்படி அந்தரத்தில் இருக்கோ அது மாதிரி புறவழியிலையுமே அந்தரத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நிராதாரம் அப்படின்றபோது இப்போ ஆதாரங்கள் நம்ம
மூலாதாரம், அதாவது கீழேருந்து, அதாவது இந்த குதத்துக்கு வந்து கொஞ்சம் மேலேயும், அதாவது அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டன்றது அதாவது தொப்புள் கொஞ்சம் கீழே, மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேலே, அதாவது அந்த மாதிரி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம் அப்படின்றது வந்து தொப்புள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம். அநாதகம் அப்படின்றது வந்து நெஞ்சு பகுதி. விசுத்தின்றது வந்து நம்ம வந்து கண்டத்தில் உள்ளது. ஆக்னி அப்படின்றது புருவமத்தி. அப்போ இது வந்து கீழ் ஆதாரங்கள், 6 ஆதாரம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி அப்படின்றது 6வது வந்து புருவமத்திக்கிட்ட வந்துருச்சு. அப்போ 6 ஆதாரம் வந்துருச்சு. இப்போ இந்த 7வது ஆதாரம் அப்படின்றது தான் வந்து நிராதாரம். அதுக்குள்ளே தான் வந்து அந்த இறைவன் வந்து பரம்பொருள் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்றத வந்து இது வந்து கீழ்நிலை ஆதாரம். இப்போ நம்ம சொன்னது இதுக்கு மேலே வந்து அந்த அந்தரத்துலக்கு மேலேயுமே சில தவ அனுபவ நிலையில் வந்து மேல் ஆதார நிலைகள்லாம் இருக்குது. இது வந்து அப்போ அந்த இதுதான் வந்து நிராதாரம், அந்த 7வது நிலை. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஆக்னிக்கு அடுத்தது அந்த நிராதாரம். இப்போ மூலாதாரம் டு ஆக்னியை வரை நம்ம சொல்கிறது வந்து 6 ஆதாரங்கள். அதில் வந்து அதுக்கு அடுத்த நிலை 7வது நிலை தான் இந்த நிராதார நிலை. அப்போ இந்த நிராதாரத்தில் தான் இந்த யோக சித்தி அனுபவம்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கடவுள் விளக்கம்லாம் நம்ம இங்கே இந்த 7வது நிலையாகி அந்த நிராதாரத்தில் அந்தரத்தில் தொங்குகின்றார் இல்லையா அந்த பரம்பொருள், அதில் யோக சித்திலாம் நம்ம அனுபவத்தெல்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சுவாமி ஐயா வந்து இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அப்போ வந்து அந்த நிராதாரத்தில் தான் வந்து அதில் வந்து 7 நிலையாக பிரித்து சொல்கிறாரு. அதாவது நம்ம பழைய உரைநடை பகுதிகளெலாம் பெருமாள் எழுதியிருப்பார். ஓங்கார பீடம் இருப்பதாகவும் அதன் நடுவில் வந்து அதாவது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்து இருப்பதாகவும், அது நடுவில் ஓங்கார பீடம் இருப்பதாகவும், ஒரு குண்டலின் வட்டம் இருப்பதாகவும், அதை ஜோதி எறிகிறதாகவும் நம்ம அப்படிலாம் வந்து ஒரு தியான விளக்கம்ன்ற சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருப்பார். அதை வந்து திண்டுக்கல் சாமி இங்கே வந்து இந்த நிராதார நிலையில் வந்து அங்கேயே அதுலேயுமே ஒரு 7 நிலை சொல்கிறாரு. ஸ்படிக மேடை 1, 2வது வந்து 1000 இதழ் கமலம். அதெல்லாம் இந்த நிராதார நிலையில் அந்த 7வது நிலையில் அந்த 6 நிலைகள் கடந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி இந்த இது கடந்து அந்த 7வது நிலையில் வந்து இந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்படிக மேடை 1 இருக்கும். அப்புறம் வந்து 1000 இதழ் கமலம் இருக்கும் அதுக்குள்ளார. அப்புறம் ஓங்காரம் இருக்கும். அப்புறம் குண்டலினி வட்டம் இருக்கும் 4, குண்டலி வட்டம் 4. அதுக்கடுத்து வந்து ஜோதி ஸ்தம்பம் இருக்கும் 5, 6 வந்து சுத்த நடனம், 7 வந்து பேரின்ப வடிவம். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நம்ம வீடியோ போடும்போது இதெல்லாம் கம்ப்யூட்டரில் இது பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து பெரிய பதிவு நம்ம வந்து ஃப்யூச்சரில் பெருமானாரோட அருளால் பதியும்போது நம்ம வந்து கம்ப்யூட்டரில் போட்டு காமிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒன்லி ஆடியோ பண்ணுறதுனால இதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இதையே வந்து திண்டுக்கல் சாமி வந்து இந்த 7 இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்படிக மேடை, 1000 இதழ் கமலம், ஓங்காரம், குண்டலி வட்டம், ஜோதி ஸ்தம்பம், சுத்த நடனம், பேரின்ப வடிவம், இந்த 7 நிலைகளையுமே வந்து நம்ம புறத்தில் வந்து ராமாயண கதையோடு ஒப்பிட்டு அது வந்து நம்ம உள்ள அகக்கருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே வந்து இந்த நிற ஆதாரத்தில் இருக்க இந்த நிலைகளை வந்து ஒன்று சொல்லும்போது படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. எதை சொல்கிறது, எதை விடுறது, எதை எடுக்கிறது, எதை தொடுக்கிறது, எதை விடுறதுன்றது அது ஒரு இதாக போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் தவ அனுபவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. ஒன்றுக்குமே ஒரு அர்த்தம் சொல்லும்போது இது ஷார்ட்டாக வந்து என்னால் எவ்வளோ சுருக்க முடியுமோ சொல்கிறேன். விரிவாக வந்து நம்ம இன்னொரு பதிவில் கண்டிப்பாக அதை பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஸ்படிக மேடைன்றது தான் வந்து முதல் நிலை. நிராதாரத்தில் வந்து அந்த முதல் நிலையில் வந்து அது ஆன்ம பீடம் அங்கே தான் இருக்குது. சத்து சித்து ஆனந்தமாக வந்து அந்த ஆன்மா விளங்கும் இடம் அந்த நிராதார நிலை. அந்த ஆன்மா விளங்கும் சத்து சித்து ஆனந்தமாக நிகழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த ஸ்படிக மேடை தான் வந்து அந்த பிறை வடிவில் இருக்குமா. அந்த ஃபஸ்ட்டு அந்த நிராதாரத்தில் வந்து இப்போ நம்ம கீழ்நிலை ஆதாரத்தை சொல்லலை, மேல்நிலை ஆதாரத்தில் அந்த நிராதாரத்தை மேல்நிலை ஆதாரத்துக்கும் நம்ம போகல. இந்த நடுவில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்படிக மேடையில் வந்து அது வந்து ஒரு பிறை வடிவமாக இருக்கும். பகர வடிவ குழின்னு கூட நம்ம சொல்கிறார் இல்லையா. இப்போ இது நம்ம வெளியில் 3ஆம் பிறையை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வெளியில் வந்து மக்கள் சொல்லுவாங்க. இங்கே இந்த பிறை வடிவ காட்சி இந்த இடத்துல தான் அந்த ஸ்படிக மேடையில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலையா வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து அதுதான் ஆத்ம பீடம், அந்த சிற நடுவில் இருக்கிறது அதுதான் ஆன்ம பீடம், அந்த ஸ்படிக மேடை. அப்போ வந்து இந்த கீழ்நிலையில் இருக்கிறது இந்த 6 ஆதாரத்தில் உள்ள அந்த தேகப்பற்றை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போகுது. இந்த அன்னமய கோஷத்தை விட்டு இப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அடுக்கு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்பு தூள உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு, இந்த மாதிரிலாம் ஒரு தத்துவங்களை குறிக்கக்கூடியது. இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து இந்த ராமாயண தத்துவத்தோடு சொல்லும்போது கூட இந்த தசரதன் வந்து அவங்களுடைய பரதனோட அம்மா வந்து ராமன் காட்டுக்கு போகணும்,
என் மகன் ஆடாளன்னு சொல்லும்போது அவர் வந்து பையன் வந்து முதல் பையன் வந்து ராமன் வந்து ரொம்ப உயிரோள்ள பாசமான பையன் வந்து போகும்போது இவர் வந்து அந்த தேகப்பற்ற விட்டுறாராம். அதே மாதிரி இதை ஒப்பிட்டு சொல்கிறாரு. அது ஒரு இந்த கதையையும் இந்த ஆன்ம தத்துவங்க ஆன்மத்தில் நம்மளுடைய நிலையை வந்து தவ அனுபவ நிலையிலையும் ஒப்பிட்டு வந்து திண்டுக்கல் ஐயா சொல்கிறாங்க. பெரிய பதிவு நம்ம கண்டிப்பாக விரிவாக பார்க்கணும். இப்போ அந்த தேகப்பட்டுலாம் இருக்காமன்னு இவர் வந்து இந்த தசரத சக்கரவர்த்தியோட ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த தேகப்பட்டு நீங்கணும், அதான் ஸ்படிகை மேடையில் அந்த பிறை தரிசனத்தை வந்து நம்ம இங்கே காணணும், இந்த ஸ்படிகை மேடையில் காணணும். வெளியில் நம்ம மூன்றாம் பிறையை பார்த்து பிரயோஜனம் இல்லை, தவ அனுபவத்தில் இந்த பிறை அனுபவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிறை அனுபவம்னா அந்த இவர் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போகும்போது அங்கே குகனோட படகுல ஏறி போகிறாரு இல்லையா, அதான் பிறை வடிவம். அதை வந்து இந்த கதையோடு சம்மந்தப்படுத்தி இந்த பிறை வடிவம் வந்து நம்ம இந்த ஸ்படிக மடியில் தவ அனுபவ காட்சியில் நம்ம பார்க்கணும். வெளியில் பார்க்குற அந்த பிறை காட்சி மூன்றாம் பிறை கிடையாது. ராமாயணத்தில் சொல்கிற ராமன் வந்து குகன் படகுல ஏறி இதெல்லாம் நம்மளுக்கு புரியுறதுக்காக தத்துவமாக சொல்லி வச்சுருக்காங்க ராம கதையில். அப்போ இது எல்லாமே உள்ளாரதான் இருக்குது, அக அனுபவம் தான். அதை வந்து திண்டுக்கல் சுவாமியை வந்து இதை வந்து பர்டிகுலராக மீன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த ரெண்டாவது நிலை வந்து அதாவது இந்த முதல் நிலை வந்து ஸ்படிக மடியில் தான் வந்து அந்த ஆன்ம படகுல வந்து அவர் வந்து இந்த ஜீவப்பற்றெல்லாம் விட்டுட்டு நம்ம அதாவது இந்த பந்த பாசங்களெல்லாம் விட்டுட்டு இவர் போகிறார் இல்லையா, கங்கை ஆற்றை வந்து கடந்து மேலே அந்த அனுபவ நிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போகிறார் இல்லையா, அதுதான் வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறாரு. அந்த குகனோட படகுலேருந்து போகிற மாதிரி இக்கரை கடந்திடில் அக்கறையே இருப்பது சிதம்பர சக்கரையே, இதை தான் பெருமானார் வந்து இந்த அக்கறையிலேருந்து அந்த அக்கறைக்கு போகிறது தான், நம்ம இந்த புருவ நடுவுக்கு போகிறது தான், அந்த படகுல ஏறி போடுறது தான். ரெண்டு கண்களை மேல் நோக்கி தவம் பண்ணணும். அதுதான் அந்த போட்டு மாதிரி இருக்கும் ரெண்டு கண். அன்னப்பற்பா அந்த இதில் கூட தவ அனுமதியில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இக்கரை கடந்தில் இந்த ரெண்டு கண்ணையும் நம்ம மேலே தூக்கி பார்க்கும்போது அந்த அக்கறைக்கு போயிடும். அதுதான் சிதம்பர சக்கரை, அதுதான் ஆகாயம், அதுதான் புருவமத்தி. அதைத்தான் வந்து ராமர் இதில் வந்து குகனோட படகுல ஏறி போனார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த தேகப்பட்டெல்லாம் விட்டுட்டு போகிறது தான் வந்து இந்த அன்னமய கோஷத்தை விட்டுட்டு அடுத்தது போகிறது வந்து இது வந்து பிராணமய கோஷம். இந்த மாதிரி ஒரு கோஷமாக வரும். அடுத்தது வந்து இரண்டாவது நிலை வந்து 1000 இதழ் கமலம். இப்போ வந்து ஸ்படிகமடை சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து இந்த நிராதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். அடுத்து வந்து 1000 இதழ்கள் கமலம். 1000 இதழ் கமலம் நம்மளுடைய புருவ மத்தியில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்திருப்பதாகவும் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் இல்லையா, அந்த தியானத்தை பற்றி சொல்லும் போது. இப்போ நம்ம கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பகிரகத்தில் வந்து அதை தான் நம்ம இந்த கற்பகிரகம்ன்றது நம்ம தலையில் வந்து அகநடுவில் வந்து சிறநடு சிற்றம்பலம், அது வந்து அந்த 1000 இதழ்கள் வந்துச்சுனாவே அது வந்து நம்ம சிறநடுவை குறிக்கக்கூடியது தான். அந்த சிற்றம்பலத்தில் இருக்க நாயகனை குறிக்கக்கூடியது தான். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை குறிக்கக்கூடியது தான். இது வந்து பிராணமய கோஷ நிலையில் இருக்குது. ஒன்று ஒரு தத்துவம் நம்ம சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம காலில் வந்து இப்போ சொல்லி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீழே ஆதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டம். இப்போ கால் வந்து ஒரு தத்துவத்தை குறிக்கிறது. மண் தத்துவத்தை வந்து கால் வந்து குறிக்கக்கூடியது. வயிறு வந்து நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த அநாகதம் நெஞ்சு வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அந்த இருதயம் வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. கண்டம் வந்து விசுத்தி வைந்து கண்டம் வந்து காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடியது. புருவ மத்தி வந்து அந்த வந்து ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அது மாதிரி இது பஞ்சபூதங்களோட நம்ம உடம்பு சம்மந்தப்படுத்திருக்குது இல்லையா. இந்த அன்னத்தாலான உடம்பு தானே இது. அதனால தான் அந்த இது கீழ்நிலையில் உள்ளதில் அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. இந்த புருவமத்திக்கு மேலே வந்து பிராணமய கோஷம், இங்கே தான் வந்து 1000 இதழ்கள் கொண்ட கமலம் இருக்குது. இதுதான் வந்து நிராதார நிலையில் வந்து ரெண்டாவது நிலை. இப்போ முதல் நிலை வந்து ஸ்படிக மேடை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இரண்டாவது நிலை வந்து 1000 இதழ்கள் கமலம். இது வந்து பிராணமய கோஷத்தில் இருக்குது. அதாவது இந்த தேகப்பட்டுலாம் நீங்கி ஆன்ம உணர்வோடு இங்கே இருக்கிறது. அதுதான் வந்து இந்த ஆன்மமணி பீடத்தில் இந்த ஸ்படிக மேடைக்கு மேலே வந்து இந்த பிராணமய கோஷத்தில் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து மர உரி தரித்து வந்து ராமர் லக்ஷ்மணனோட வந்து இந்த குகனோட படகுல ஏறி போய் அந்த பக்கம் சித்திரக்கூடத்துக்கு போவாங்க. சீதா தேவி லக்ஷ்மணனோட ராமர் வந்து ஒரு சித்திரக்கூடத்துக்கு போவார். அதை வந்து இதை கம்பேர் பண்ணி அவர் சொல்லுவார். திண்டுக்கல் ஐயா வந்து சொல்லும்போது அதாவது தட்சிணை நோக்கி போகிறாரு. அதாவது அங்கேருந்து வடக்கிருந்து தெற்க வர்ற மாதிரி தட்சிணாயத்துக்கு வர்ற மாதிரி. இதே நம்ம பெருமான் வந்து ஞான சபையில் வந்து இதை கம்பேர் பண்ணி திண்டுக்கல் ஐயா சொல்கிறாங்க. சத்திய ஞான சபையில் இதே வந்து அவர் எப்படி தட்சிணை நோக்கி புறப்பட்டதுன்றது தான் அந்த காலத்தில் பெருமானார் வந்து தென்புற வாயிலில் வந்து தென்மேற்கு மூலையில் வந்து அந்த நிறுதி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில் வந்து இப்போ நம்ம கோயிலெல்லாம் வந்து சித்தி விநாயகர் வச்சுருப்பாங்க தென்மேற்கு மூலையில். வடகிழக்கில் ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டு இப்போ
அதாவது ஒரு இதுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அக்னி மூலை, கிழக்கு பக்கத்தில் வந்து அதாவது தென்மேற்கு மூலை வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வடகிழக்கு மூலையை வந்து ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த இது வந்து ஒரு முனைக்கு ஒன்று சொல்லும்போது இந்த தென்மேற்கில் உள்ள திசையை வந்து நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்க கோயிலில். நான் தென்மேற்கு மூலையில் நிருதி மூலையில் அங்கேயுமே பெருமானார் வந்து ஒரு ஒரு இதுக்கு பதிலாக இந்த விநாயகருக்கு பதிலாக ஒரு மேடை வச்சுருந்தாங்க. ஒரு சும்மா ஒரு மேடை மாதிரி வச்சுருந்துருக்காரு. ஆனால் அது இப்போதைக்கு இல்லையாம். ஆனால் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் கூட அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஞான சபையில் அப்படின்னு திண்டுக்கல் ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இது வந்து இதையுமே வந்து ஒரு 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இது வந்து இந்த 2வது இதில் வந்து சொல்கிறாரு. அடுத்தது வந்து 3வது நிலை வந்து ஓங்கார பீடம். இது வந்து இதுவும் வந்து அந்த ஜடாயுன்றது வந்து அந்த அதுக்கடுத்து வந்து ராமன் வந்து அந்த ஜடாயு அந்த பச்சிராஜனுடைய நட்பு கிடைக்கப்படுது. இது வந்து அந்த ஜடாயுன்றது வாயு தத்து. இப்போ அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் நம்ம சொன்ன மாதிரி அடுத்தது வந்து தூள தேக காரணமாகி வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஓங்கார பீடத்தில் தான் வந்து வாயு தத்துவ சூக்கும வடிவை குறிக்கக்கூடியது. இந்த லக்ஷ்மணர் வந்து இந்த வாயு தத்துவ சூக்கும வடிவத்தை வந்து குறிக்கக்கூடியதில் வந்து லக்ஷ்மணர் வந்து அவர் உருவப்படுத்தி சொல்கிறார் அந்த ஓங்கார பீடத்தில். இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து இதே நம்ம ஒரு வார்த்தைக்கே பார்த்துட்டே இருந்தால் அந்த மாதிரி ஜோதி ஸ்தம்பம் வரும். அதுக்கடுத்து சுத்த நடனம் வரும். அதுக்கடுத்து பேரன்ப வடிவம் வரும். இந்த மாதிரி இந்த நிராதார நிலையிலே வந்து இவ்வளவு இருக்குது. அதனால் வந்து நம்ம பின்னாடி பெரிய பதிவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சிலது சாம்பிளுக்கு வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். ஸ்படிக மேடையும் 1000 இதழ் கமலத்தையும். அப்போ இந்த வந்து அந்தரத்தில் வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அந்த நிராதாரத்தில் வந்து அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இறைவன் அந்த பரம்பொருள் வந்து ஆடிட்டு இருக்குது. அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நிராதரம் அகோச்சரம். இப்போ அதுக்கடுத்து அகோச்சரம் அப்படின்னா இந்த புலன்களுக்கு இந்த உடம்புகளுக்கு இந்த இந்திரியங்களுக்கெலாம் வந்து எட்டாதவர் அப்படின்னு கூட ஒரு மீனிங் சொல்கிறாங்க. இப்போ இங்கே அகோச்சரம் இப்போ நான் இந்த ஜடாயோட தொடர்பு படுத்தினது அப்படின்னு இந்த கதை சொல்லும்போது அதுக்கடுத்து வந்து வாயு தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டது லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் சூக்கும வாயு தத்துவம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த வாயுக்கும் எனக்கும் இங்கே என்ன எனக்கு தோணுதா பெருமானார் அதை தான் மீன் பண்ணியிருக்காரு. அதாவது இவங்க வந்து புறத்தில் கருத்து வந்து வெளியில் சொல்லும்போது கோச்சாரம் அப்படின்னா உடம்பு, இந்திரியத்தை பற்றி கொண்டு வாழும் நிலையை குறிக்கிறது அப்படி உடம்பு. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டு இந்த அகோச்சரத்தை வந்து சொல்கிறாங்க. இறைவன் வந்து இந்த உடம்புங்களுக்கு இந்த இந்திரிய காட்சி இந்த இந்திரிய அதை நம்ம பார்த்துட்டோம். அதாவது இந்த இந்திரியங்களை திறந்து தான் வந்து அந்த அன்னமய கோஷம் அடுத்து பிராணமய கோஷம் போகும்போது அந்த வாயு தத்துவன்றது லக்ஷ்மணனோட கதாபாத்திரத்திலிருந்து வாயுவை குறிக்கக்கூடியன்னு சொல்கிறார். இங்கே சரம் அப்படின்றது வந்து வாயுவை குறி. இப்போ சரம்ன்றது வந்து சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் ஒரு பழமொழி இருக்குது நம்ம தமிழில். சரம்னா என்ன வாயு. அந்த வாயுவை வந்து கரெக்டாக பார்க்குறவன் வந்து பரம்னா இறைவன். அந்த இல்லாமல் இறைவனை பார்ப்பான். அப்போ வந்து பெருமானார் வந்து இங்கே வந்து யோக சித்தியை பற்றி சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அதை வந்து திண்டுக்கலையா புக்கில் பார்த்தா இன்னும் விரிவாக பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக வந்து பெருமான் வந்து அப்போ இது வந்து ஒரு புலன்களுக்கு ஒரு இந்திரியங்களுக்கு அகப்படாதவர். அப்போ இது வந்து யோகத்தை இது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தது வந்து யோகத்தை குறிக்கக்கூடிய கருத்து தான் வந்து பெருமான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக ஞானமயம் யோகம் ஞான கருத்து தான். அதாவது திருவடி புகழ்ச்சி அதாவது முதல் திருமுறையில் வர்றதுனால இது சமய கருத்தை வந்து பெருமான் வந்து குறிப்பிட்டுருவார். நம்ம சாதாரணமாக எல்லாருமே மக்கள் வந்து சன்மார்க்கிலேருந்து சாதாரண மக்கள் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் பெருமானோட ஒவ்வொரு எழுத்தும் வந்து அவர் அகநிலை கருத்து தான் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதாவது அதை படித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். 1 முதல் 5 வரை உள்ள திருமுறைகள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடியது. அகக்கருத்துக்கள் கொட்டி புதைந்து அப்படியே பொக்கிசமாக கிடக்கு. இதை விடுறதா அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வார்த்தைக்கே நம்ம வந்து அவ்வளவு